யாரும் எதிர்பார்க்காத வகையில் விஜய் கிளம்பி போயிட்டார். தவேக தலைவர் விஜய். ஏன்னா நடிகர் விஜயை தாண்டி தவேக தலைவர் விஜய் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னன்னா இதற்கு முன்னாடி சில சம்பவங்கள் அதுக்கு நடிகர் விஜயா போயிருக்காரு. இந்த சம்பவத்திற்கு வழக்கம் போல இவர் ரொம்ப லேட்டா அறிக்கை கொடுத்தாரு. ரொம்ப லேட்டா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சாரு. அப்புறம் நாங்க இறங்கி போராட்டம் பண்ண போறோம் தாவேகாவினர் அப்படிலாம் என்னப்பா எந்த ஒரு அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் பத்திக்கிட்டு எரியும் பொழுது அதெல்லாம் அணைஞ்சு ரொம்ப சாம்பலான பிறகு இவர் வழக்கம் போல ஏதாவது அறிக்கை கொடுத்து கண்டனத்தை தெரிவிச்சுட்டு போய் பனையூரில் போய் படுத்துப்பாரு, இல்லை நீலாங்கரை வீட்டில் போய் ஒளிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தபொழுது நேற்று ஒரு 7 மணி வாக்கில் அந்த மடப்புறம் கிராமத்திற்கு போய் விஜய் இறங்கினவுடனே சட்டன்னு எங்கிறது கூட்டம் வந்தது தெரியல, அவ்வளோ கூட்டம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னா யாருக்கும் தகவல் சொல்ல வேணாம். குறிப்பாக தன்னுடைய கட்சியினருக்கே, அதாவது அந்த வட்டாரத்தில் இருக்கிற திருபுவனம், சிவகங்கை மாவட்டம், இங்கே இருக்கிற யாருக்கும் மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றியம் ஒருத்தர் கூட ஒன்றும் சொல்ல தேவையில்ல, எடு வண்டியை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வழக்கமாக சிவகங்கை மாதிரியான அந்த ஊர்களுக்கு மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து போன பக்கம் ஏற்கனவே மதுரையில் இறங்கி ஒரு பட்டப்பாடு இருக்குது. அங்கே எப்படி தான் விஷயம் போய் சேருதுன்னு தெரியல. அங்கே ஒரு பெருங்கூட்டம் வந்துட்டா அங்கேருந்து கடந்து போகிறதே பெரிய கஷ்டம் அப்படின்னால இந்த முறை காதும் வச்ச மாதிரி திருச்சிக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி அப்புறம் விஐபி வழியாக வெளியே ஆன் ரோடு காரில் கிளம்பி விஜய் போயிருக்காரு. போய் அங்கே புஷி ஆனந்த் முதல்ல போன பிறகு புஷி ஆனந்த் தான் அமைச்சிருக்கார் போலதுன்னு அப்படி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து இறங்கி வந்திருக்கார் விஜய். அந்த இதுவெல்லாம் கட்டிக்கிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்த பிறகு டக்கு இப்போ செல்ஃபோன் இருக்குது இல்லைங்களா, சர்ற மாதிரியே செல்ஃபோன்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் அடி நடித்தவுடனே அந்த சுற்று வட்டாரத்தில் அவ்வளோ பேர் எங்கேருந்து கிளம்பி வந்தாங்கன்னு தெரியல. விஜயம் போனப்போ பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரும் ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொல்லி இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழாமல் பார்த்துக்கணும். அது உயிர் சாதாரண விஷயம் கிடையாது, விசாரணைன்ற பேரில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வழக்கம் போல ஒரு 2 லட்ச ரூபா அவர் கையில் கொடுத்துட்டு அதில் 1000 விமர்சனங்கள், விவாதங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட